சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நான் 84 பிறவிச் சக்கரத்தை முடித்துவிட்டேன். இப்பொழுது எனது வீட்டிற்குச் செல்கிறேன். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்மக் கணக்குகள் இருக்கின்றன என்ற குஷியில் சதா இருங்கள். அனைத்து விகர்மங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது தேக அபிமானமாகும். தேக அபிமானத்தில் ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது. அடிக்கடி ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும். இந்த பிறவியின் பாவச் சுமையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் உண்மையை கூற வேண்டும். நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியமாகும். 84 பிறவிச் சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். பிறவிச் சக்கரம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நாம் வீட்டிற்குத் திரும்புகின்றோம். இன்னும் சிறிது காலம்தான். இந்தப் பிறவியில் எந்த விகர்மங்கள் செய்திருந்தாலும் அதை எழுதிக் கொடுத்து விட்டால் லேசாகி விடுவீர்கள். பல பிறவிகளின் விகர்மங்களை யாரும் எழுதிக் கொடுக்க முடியாது. பகவானின் மகா வாக்கியம் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறேன். சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையைத் தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையடைவது தூய்மையிலிருந்து தூய்மையற்ற நிலையடைந்தே தீர வேண்டும். இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். யார் புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்களுடனேயே புரிந்து கொள்வார்கள். அவசியம் சங்கம யுகத்தில்தான் புது உலகின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகின் விநாசம் ஏற்படும். யார் விகர்மங்களை, அதாவது பாவ காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாடகப்படி தண்டனை கிடைத்துவிடுகிறது. நல்ல அல்லது கெட்ட காரியத்தின் பலன் கிடைத்துவிடுகிறது. கடைசி நேரத்தில் விவேகம் என்றால் உள் மனம் அதிகம் உறுத்திக்கொண்டே இருக்கும் அனைத்தும் நினைவிற்கு வரும். செயல்கள் எப்படியோ அப்படி பிறப்பு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் விகர்மாஜீத் ஆகிறீர்கள் எனில் எந்த விகர்மும் செய்யக்கூடாது. மிகப்பெரிய விகர்மம் தேக அபிமானியாக ஆவதாகும். குழந்தைகள் அனைத்து கருத்துக்களையும் தாரணை செய்ய வேண்டும். பிறகு சேவை செய்ய வேண்டும். சந்நியாசிகளுக்கும் நீங்கள் ஞானம் கொடுத்திட முடியும். நீங்கள் முழு உலகிற்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். ஸ்ரீமத் மூலம் நாம் உலகிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் இந்த போதை இருக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதி புள்ளி. இரு புருவங்களுக்கு இடையே பிரகாசிக்கும் ஜோதி. ஆன்மீக ஒளியில் என் சிந்தனைகள் தூய்மையாக இருக்கின்றன. என் பரம பாக்கியமும் ஆன்மீக செல்வமும் பரமபிதா பரமாத்மா சிவபாபா எனது தந்தையாக இருக்கிறார். என் மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் அனைத்தும் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கின்றன. நான் அனுமதியுடன் தந்தையின் அன்பு கரங்களில் தவழும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அங்கே என் ஒளிமயமான தேவதையான சரீரத்தில் நான் பாபாவுடன் நேரடி சந்திப்பை அனுபவிக்கிறேன். நான் தேவி தேவதா தர்மத்தின் தூய தூதுவாக ஆகாயத்தில் பணியாற்றுகிறேன். நான் ஒரு கருவியாக செயல்பட்டாலும் பணிவோடு இருப்பது பாபாவின் ஆஜ்ஞைக்கேற்ப எனது கர்ம தத்துவம். புதிய சிரேஷ்ட உலகம் உருவாவது நிச்சயம் என்ற பாபாவின் வாக்கியத்தில் நான் அடங்குகிறேன். அந்த நிச்சயமான காரியத்தில் நிச்சயமான சக்தியுடனும் நிச்சயமான முயற்சியுடனும் நான் ஒளிமிக்க பங்கு வகிக்கிறேன். என் செயல்களே நிரூபணமாகின்றன. சுயமாற்றமே இந்த தெய்வீகத் திட்டத்தின் உண்மையான அடையாளம். இது பலமுறை நடந்தது. இப்போது மீண்டும் நடைபெறுகிறது. பாபா எனக்குச் சொல்கிறார், சதா வெற்றியே பரமாத்மாவின் காரியத்தில் இருப்பது. பாபா எனது தந்தையாக மட்டுமில்லாமல் என் ஆசானாகவும் சத்குருவாகவும் தோழனாகவும் இருக்கிறார். அவருடைய பாசத்தின் ஆழத்தில்
நான் ஆன்மீக வாசனையாக பிரபஞ்சத்தில் வீசுகிறேன். ஆனந்தத்தில் நான் முழுமையாக உறைந்திருக்கிறேன். என் சுவமானம். நான் சதா சக்திசாலி ஆத்மா. என் செயல், என் நினைவு, என் எண்ணம் அனைத்திலும் என் பாபா தான். ஆத்மா, நான் பாபாவின் உத்தரவில் நகர்கிறேன். பரிசுத்தம், அன்பு, ஞானம், சக்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி மற்றும் ஆழமான அமைதி ஆகிய எல்லா ஆன்மீக மதிப்புகளும் என்னுள் ஒவ்வொன்றாக நிரம்பியுள்ளன. என் சகோதர ஆத்மாக்களுக்கே எனது எல்லா செயல்களும் அர்ப்பணிக்கின்றேன். நான் முழுமையாக மாற்றமடைந்த தேவதையான ஆத்மா. இது பாபாவின் ஆசிகளால், ஞானத்தால், அன்பால் ஏற்பட்ட ஆன்மீக வசீகரம். ஆன்மீக விழாவின் அமைதியில் நான் உறைந்திருக்கிறேன். பாபாவின் நிழலில், புனித கட்டளையில், ஆன்மீக பிரகாசத்தில் நான் நிரம்பியிருக்கிறேன். இப்போது நான் பாபாவின் சமமான தேவதையான ஆத்மா. நான் பாபாவின் சாட்சி. நான் பாபாவின் கருவி. நான் பாபாவின் தூதர். நான் பாபாவிடமிருந்து அனுமதியுடன் வந்த ஒளிக்கிரணம். இந்த ஒளியில் உலகம் விழிக்கும். இந்த ஒளியுடன் இப்போது நான் ஊர்வலமாக சங்கம யுகத்தின் மகத்தான காரியத்தில் பங்கேற்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.